ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மன்னிக்கும் உலகத்தை உருவாக்குதல் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். மன்னிப்பு என்பது கோபத்தை குணப்படுத்தும் தைலம் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். ஆனால் மன்னிப்பதற்கு தேவையான முதல் முக்கியமான சக்தி என்னவென்றால், நம்முடைய கடினமான உணர்வுகள் தூண்டப்படும் போது முற்றுப்புள்ளி வைப்பதற்கான திறனாகும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1 நிமிடம் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பலவிதமான ஆளுமை தன்மைகளுடன் இருக்கின்ற மனிதர்களுடன் உரையாடல் செய்யும் போதும், செயல்களில் பிஸியாக இருக்கும் போதும் இந்த 2 சூழ்நிலைகளும் அதிகமான எண்ணங்களை உருவாக்கும். அப்போது அதிகமாக உருவாகும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை போன்றதாகும். கடந்த 1 மணி நேரத்தில் உரையாடல் அல்லது செயல் செய்யும் போது அது பிரச்சனை நிறைந்ததாகவோ அல்லது எதிர்மறை நிறைந்ததாகவோ இருந்தால் சூழ்நிலை மிகவும் மோசமாக ஆகிவிடுகிறது. எனவே ஒவ்வொரு மணி நேரமும் 1 நிமிடம் தியானம் செய்து மனதை அமைதியின் சக்தியால் நிரப்ப வேண்டும். எளிதில் மன்னிப்பதற்கு மனதை தயார்படுத்த வேண்டும். நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு சில எண்ணங்களை நாங்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறோம். நான் ஒரு அமைதியான ஆத்மா. நெற்றியின் நடுவில் இருக்கிற அழகான பொன்னிறமான நட்சத்திரம். நான் என்னை சுற்றிலும் அமைதியின் கதிர்களை பரப்புகிறேன். நான் அமைதியின் கடலான பரமாத்மா அல்லது இறைவனின் குழந்தை. எனது குடும்பத்திலும் பணியிடத்திலும் உலகிலும் உள்ள அனைவரும் அமைதிக் கடலின் குழந்தைகள். அவர்களின் உண்மையான இயல்பே அமைதிதான். நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து நம்முடைய வீட்டிலும் வேலையிடத்திலும் முழு உலகத்திலும் அமைதியின் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதனால் நாம் அனைவரும் மன்னிக்கும் உலகத்தை உருவாக்க முடியும். ஒவ்வொரு நாளும் 15 நிமிட அமைதியை சேகரிக்க வேண்டும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1 நிமிடம் என்ற விகிதத்தில். இந்த வழியில் இது மிகவும் மதிப்புமிக்கது. இந்த 15 நிமிடங்கள் உங்களுடைய மனதிற்குள் உங்களுக்காக நீங்கள் கட்டுகிற அணையின் செங்கற்களாகும். மேலும் கடினமான உணர்வுகளை சோதனை செய்து சரியாக வைத்து கொள்ள வேண்டும். 1 மாதத்திற்கு இதை ஊக்கம் நிறைந்த உள்ளத்துடனும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற உறுதியுடனும் முயற்சி செய்யுங்கள். இந்த அமைதி செங்கல் கட்டுமான பயிற்சி உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உணர்வுகளின் 6 உருவாகும் இடத்தையும் அல்லது உணர்வுகளை உருவாக்கும் ஆதாரத்தையும் குணப்படுத்துவதன் மூலம் உணர்வுகள் என்கிற ஆற்றின் வேகத்தை குறைக்கிறது. உணர்வுகள் உருவாகுவதற்கான ஆதாரம் நம்முடைய கோபத்தின் சமஸ்காரம் ஆகும். இதை மன்னிப்பின் சமஸ்காரமாக மாற்றுகிறது. ஏனென்றால் அமைதியின் எண்ணங்கள் நம் உணர்வுகளை குறுகிய காலத்தில் அமைதியுடன் நிறைப்பதோடு மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு நம் சமஸ்காரங்களை அமைதியானதாக ஆக்குகிறது. ஓம்